வணக்கம் மக்களே. நம்ம ஒரு ரொம்ப ரொம்ப நாட்கள், ரொம்ப மாதங்கள், ரொம்ப வருடங்களுக்கு கழிச்சு திரும்பவும் பார்க்குறோம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. ஒரு டாபிக் ஒண்ணு எடுத்துட்டு வந்திருக்கோம். இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்க டாபிக் என்ன அப்டின்னா, ஹவ் டூ ஓவர்கம் ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். என்னன்னா, நம்ம கமலஹாசன் சொல்ற மாரி நெறைய பேருக்கு எல்லாத்துக்குமே பயம் இருக்கும். அது ஆயிடுமோ, இது ஆயிடுமோன்னு சொல்லி பயம் இருக்கும். இதுல ஒரு ஸ்பெஷலான பயம் என்ன அப்டின்னா, தோத்து போயிருவோமோ அப்டிங்கிற பயம். ஒருத்தன் ஒரு வேலைக்கு போயிட்டு இருப்பான். அவனுக்கு பிசினஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்கும். ஆனா பிசினஸ் பண்ணா தோத்து போயிருவோமோ! அப்படின்னு சொல்லி ஒரு பயம் இருக்கும். அதனால கடைசி வரைக்கும் அவன் ஒரு எம்ப்ளாயியாவே இருந்துட்டு ரிட்டயர்ட் ஆயிட்டு போயிடுவான். இல்ல அப்படின்னா, நம்ம டீனேஜ் பசங்கள எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு ரிலேஷன்ஷிப்ல யாராவது ஒருத்தர் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். பையனுக்கோ, பொண்ணுக்கோ. ஆனா அத சொல்ட்டோம்னா, அந்த அது ரிலேஷன்ஷிப் ஃபெயிலியர் ஆயிருமோ! அந்த ஃபெயிலியர நம்மளால ஏத்துக்க முடியாதோ! அப்படிங்கிற மாரி யோசிச்சுட்டு, அத வெளிப்படுத்தவே மாட்டாங்க. சிம்பிளா சொல்லணும் அப்டின்னா, நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்கும். ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு சொல்லி ஆசை இருக்கும். ஆனா தோத்து போயிடுவோமோ அப்டின்னு சொல்லிட்டு நம்ம அத பண்ணவே மாட்டோம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு கிரிக்கெட் விளையாடும்போது நமக்கு ஒரு வாட்டமா ஒரு பால் கிடைக்குது. ஆனா இத அடிச்சா கேட்ச் புடிச்சுருவாங்களோ அப்டின்னு சொல்லிட்டு அத அடிக்காம டொக்கு வைக்கிறது. இப்ப சப்போஸ் ஒரு ஒரு 50 ரன்னோ 100 ரன்னோ ரீச் பண்ண போறோம் அப்டின்னா, இந்த பால நல்லாவே அடிக்க முடியும் நம்மளால. ஆனா எதுக்கு அடிச்சுக்கிட்டு, அடிச்சு எதுக்கு அவுட் ஆயிக்கிட்டு அப்டின்னு சொல்லிட்டு நம்ம திங்க் பண்ணுவோம்ல. அதுக்கு பேரு தான் ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். இது என்னுடைய டெஃபினிஷனு. மிஸ்டர் சிலம்பரசன் என்ன டெஃபினிஷன் சொல்றாருன்னு கேட்போம். கேட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இத எப்படிலாம் ஓவர் கம் பண்ணலாம்? இத என்ன மாரி நம்ம மைண்ட் செட் பண்ணோம் அப்படின்னா, ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர், அதாவது ஒரு அட்டெம்ப்ட் குடுத்தா நம்ம ஃபெயில் ஆயிட்டா என்ன பண்றது? ஸோ இதுக்கு நான் ஒரு 2 எக்ஸாம்பிள் குடுக்குறேன். ஃபர்ஸ்ட் ஐ வாண்டட் டூ ஸ்டார்ட் வித் தோனி. தோனி படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ட்ரெய்லர்லயே ஒரு ட்ரெயின் வந்து நிக்கும். அந்த ட்ரெயின் கதவு திறக்கும். "நீ வா வான்னு" கூப்பிடும். அந்த அந்த ட்ரெயின்ல டோனி ஏறி போணும். அதாவது இட்ஸ் அ ஜர்னி. அந்த லைஃப் ஜர்னிய அது குறிக்கும். அதாவது டோனி ஒரு டிக்கெட் கலெக்டரா இருக்காரு. ஒரு நார்மல் மனுஷன். அவனுக்கு ஒரு கல்யாணம் ஆகும், ஒரு குழந்தை பொறக்கும். அவனுக்கு ஒரு ஜாப் செக்யூரிட்டி, பிஎஃப் இந்த மாதிரி எல்லாமே கிடைக்கும். ஒரு நார்மலான வேலை. அவனுக்கு எல்லாமே ஒரு ஒரு செக்யூர்டு ஒரு லைஃப் கிடைக்கும். இல்ல நான் கிரிக்கெட்டர் ஆவேன், போய் சிக்ஸ் அடிப்பேன், டீம் இந்தியா கேப்டன் ஆவேன், வேர்ல்டு கப் சிலம்பா அந்த ஜெயிப்பேன். தோனியில இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோடா. தோனியில இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோடா. ஓகே. சரி, நம்ம இந்த ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர்ல தோனிய பத்தின ஒரு எக்ஸாம்பிள் இருந்து ஆரம்பிப்போம். அதாவது தோனி படம் பார்த்தீங்கன்னா, அந்த படத்துல தோனி ட்ரெய்லர்ல பார்த்தீங்கன்னா, தோனி ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம்ல உட்கார்ந்திருப்பாரு. அவர்கிட்ட இருந்து ஒரு ட்ரெயின் நிக்கும். அந்த ட்ரெயின் நின்னு கதவு திறந்து நீ வான்னு கூப்பிடும். ஆனா டோனி இஸ் அ காமன் மேன். ஒரு காமன் மேனுக்கு ஒரு ஜாப், ஒரு செக்யூரிட்டியான கவர்ன்மெண்ட் ஜாப். அதுவும் போன ஜெனரேஷன் இல்ல ஒரு 10 வருஷம், 20 வருஷம் முன்னால ஒரு கவர்ன்மெண்ட் ஜாப்னா பெரிய விஷயம். ஒரு நார்மலான ஃபேமிலில இருந்து வந்தவங்களுக்கு. ஸோ ஒரு கல்யாணம், ஒரு குழந்தை, ஒரு குட்டி. வாழ்க்கை அத்தோட முடிஞ்சிரும். ஸோ தோனியும் அதே இடத்துல தான் இருந்தாரு. சோ அந்த இடத்துல இருந்து அவருக்கு ஒரு வாய்ப்பு. ஒரு கிரிக்கெட்டரா ஆகலாம். சோ ஒரு ஒரு நார்மலான டிக்கெட் கலெக்டர் உட்காந்து ஒரு பிளாட்ஃபார்ம்ல உட்காந்துட்டு, நான் டீம் இந்தியால கேப்டன் ஆவேன். நான் வேர்ல்டு கப் ஜெயிப்பேன். ஆஸ்திரேலியா கேப்டனோட நான் ஸ்லெட்ஜிங் பண்ணுவேன். பங்களாதேஷ் பிளேயர்லாம் தூக்கி என் ஷோல்டர்ல தூக்கி அடிப்பேன். அவங்கலாம் பதறி திருச்சடிச்சு விடுவாங்க அப்படின்னா ஒரு பகல் கனவு காண்றேன்னு தான் நினைப்போம். ஆனா இது எல்லாத்தையுமே தோனி செய்திருக்காரு. இதுதான் ஒண்ணு. ஒரு ஒரு காமன் மேன் அவரு. சோ சசி சொன்ன மாதிரிதான். ஒரு ஜாப் அண்ட் அ பிசினஸ். ஒரு ஜாப்ல நம்ம இருக்கோம்னா, அந்த ஜாப் நமக்கு செக்யூரிட்டிய குடுக்கும். ஆனா, அது நம்ம போக வேண்டிய இடத்துக்கு கரெக்ட்டா கூட்டு போகுமான்னா, நிச்சயமா கூட்டு போகாது. அதே ஒரு பிசினஸ் ஒரு ஃபர்ஸ்ட் 3 வருஷமோ, 4 வருஷமோ நம்மள ஒரு பெரிய ஃபியர்ல, ஒரு ஃபெயிலியர்ல வைக்கும். பட் ஒன்ஸ் இட் செட்ஸ் நம்மளோட மொத்த டெக்ஸ்சரையும் மாத்திரும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப், அந்த ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் நெறைய பேர அவன் அவனோட ஷெல்லுக்குள்ளேயே வச்சிருது. அவன் அதாவது "கூட்டை தாண்டாவிட்டால் வானம் இல்லை, வீட்டை நீ தாண்டாவிட்டால் உனக்கு உலகமே இல்ல" அப்படிங்கிற மாரி நம்மளோட சேஃப் ஜோன தாண்டி வரும்போது தான் வளருவோம். லைஃப் இஸ் ஆல் அபவுட் டேக்கிங் ரிஸ்க். கால்குலேட்டட் ரிஸ்க் இல்ல ப்ராபபிலிட்டி. இல்ல நம்ம முன்னால ஒரு வாய்ப்பு இருக்குன்னா, அந்த வாய்ப்பை எடுக்கணும். அந்த வாய்ப்பை எடுக்கிற அளவுக்கு நம்ம எஜுகேட்டடாவும், எம்பவர்டாவும் இருக்கணும். ஆ அதுக்கு நம்ம நம்ம வலிமைப்படுத்திட்டு இருக்கணும். அத விட்டுட்டு எப்பவும் போல இந்த ஃபெயில் ஆயிருவோமோ நெனச்சு நம்ம ஷெல்லுக்குள்ளேயே அடங்கி இருந்துறக்கூடாது. சரி, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இவ்ளோ பேசுறீங்களே மிஸ்டர். நீங்க அந்த ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர உங்க வாழ்க்கையில நீங்க எப்போ ஓவர் கம் பண்ணீங்க? அத அத பத்தி ஏதாவது ஒரு சின்ன ஒரு சினாரியோ ஏதாவது? நம்ம வாழ்க்கையில நெறைய ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் இருக்கு. அ. அத ஆ நீ எப்படி ஓவர் கம் பண்ண? அந்த ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர நீ எப்படி ஓவர் கம் பண்ண? ஏதாவது ஒரு ஃபியர் இருந்திருக்குமா? தோத்து போயிருவோமோன்னு சொல்லிட்டு. அத எப்படி நீ ஓவர் கம் பண்ண? ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் பார்த்தா எனக்கு எக்ஸாம்லாம் பயம். எக்ஸாம் பார்த்து பயந்துட்டே இருப்பேன். ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கும்போது கூட எக்ஸாம் பார்த்து பயப்படுவேன். அதே ஓ! காலேஜ் வரும்போது அதெல்லாம் மார்க் பண்ணியிருக்கீங்க. வரும். கிளாஸ்ல எத்தன பேரு? அதாவது ஒருத்தரா? அதாவது ம்.
காலேஜ் வர சமயத்துல நம்ம ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணுங்கிற எனக்கான கிரைட்டீரியா பவுண்டரிஸ் உடைச்சு நான் கத்துக்கணும்னு மட்டும் நினைச்சேன். அந்த சமயத்துல நான் எக்ஸாம் பார்த்து பயப்படணும்னு தேவை ஏற்படலாம். பாஸ் பண்ணா போதுங்கிற சமயத்துல ஐ ஜஸ்ட் ரீட் பண்ணோம். ஸோ அந்த கிரைட்டீரியா, அந்த பவுண்டரி நீங்க உடைக்கும் போது உங்களோட ஃபியரும் உடைஞ்சிடும், தன்னால உடைஞ்சிடும். இல்ல. சிம்பிளா சொல்லணும்னா, அந்த ரிசல்ட்ட பத்தி நமக்கு பெரிய விதமான எதிர்பார்ப்புகள் இல்ல அப்டின்னா, அந்த பயம் இருக்காது. அப்படி ஆமா, எடுத்துக்கலாமா? ஆ. ஆமா. அப்படி அ எடுத்துக்கலாம். ம். நான் அந்த ஹவ் டூ ஓவர்கம்ல நான் எப்படி எடுத்துப்பேன் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் வந்து திங்க் அபௌட் வொர்ஸ்ட் கேஸ் சினாரியோ. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் அந்த பிசினஸ் இதே சொல்றேனே. இப்ப நான் ஒரு எம்ப்ளாயி. நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்படுறேன். இப்ப நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். அந்த பிசினஸ் லாஸ் ஆயிடுச்சுன்னா எனக்கு என்ன ஆகும்? அப்படிங்கிறது தான் வொர்ஸ்ட் கேஸ் சினாரியோ. பிசினஸ் லாஸ் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? ஒண்ணு ஃபர்ஸ்ட் என்னன்னா எனக்கு ஒரு பெரிய மானிட்டரி லாஸ் இருக்கும். நான் அதுல ஒரு 5,00,000மோ 10,00,000மோ போடுவேன். அதுல எனக்கு ஒரு பெரிய மானிட்டரி லாஸ் இருக்கும். அந்த மானிட்டரி லாஸ் இருந்தா என்ன ஆகும்? என்னுடைய டிபெண்டன்ஸ அது அஃபெக்ட் பண்ணும். அப்பா, அம்மா, வைஃப் அப்படிங்கிற அடுத்த டிபெண்டன்ஸ அஃபெக்ட் பண்ணும். இந்த லாஸ நான் பேர் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். இதுதான் என்னுடைய வொர்ஸ்ட் கேஸ் சினாரியோ. இதெல்லாம் நடந்ததுன்னா, நான் இப்படிலாம் ரியாக்ட் பண்ண போறேன். நான் இது எல்லாத்தையும் பண்ண போறேன்னு சொல்லி, திங்க் பண்ணி பிளான் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோயேன், நமக்கு ஒண்ணும் பெருசா அஃபெக்ட் இருக்காது. நம்ம அந்த வொர்ஸ்ட் கேஸ்க்கே ரெடியா இருந்தோம் அப்படின்னா, அந்த நடுவுல அந்த ப்ராக்ரஸ்ல என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம அத ஃபேஸ் பண்றதுக்கு ரெடி ஆயிருவோம். ஸோ என்னுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, திங்க் அபௌட் வொர்ஸ்ட் கேஸ் சினாரியோ. அந்த வொர்ஸ்ட் கேஸ் சினாரியோ நெனச்சுரு. ஃபார் எக்ஸாம்பிள் அத அப்படியே ரிலேஷன்ஷிப்க்கு எடுத்துக்கோயேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அத போய் சொன்னா என்ன ஆகும்? என்ன சொல்லப் போறாங்க? இருக்குன்னு சொல்லப் போறாங்க. இல்லன்னா இல்லன்னு சொல்லப் போறாங்க. இல்லன்னா அந்த ரிலேஷன்ஷிப் கட் ஆயிற போகுது. ஒண்ணு அப்படித்தான் இல்ல நடக்கணும்னு சொல்லி அப்படி சொல்ல இருக்கும்போது அது மாட்டாங்க. நடந்துட்டு போகட்டுமே. நம்ம ஃப்ரெண்டாவே இருந்துக்கலாம். நம்ம 2 பேரும் நல்ல ஃப்ரெண்டா தானே இருக்கோம் அப்படி சொல்லுவாங்க. அந் சொல்றாங்க. அது அதுக்கு பேக்ஸ் அது அப்படி சொல்றாங்க அப்படின்னா, அதுக்கான உண்மையான ரீசன் என்ன அப்படின்னா, "நீ எனக்கு வேணாம்டா" அப்படிங்கிறது தான் அவங்க அப்படி சொல்றாங்க. அதுதானே கணக்கு. ம். அதையும் அதேதாங்க. நீ ஏத்துக்கிட்டு, சரி ஓகே. அத நீ உன்னுடைய ஆழ் மனதுக்குள்ள போய் புரிஞ்சுகிட்டு, சரி ஓகேங்க. இது நமக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு நம்ம வேலைய பார்க்க போகணும். எப்பவுமே நம்ம ஒரு வொர்ஸ்ட் கேஸ் சினாரியோ இந்த ஒரு எண்ட், இந்த ஒரு எண்ட். 2 எண்டுக்கும் நம்ம பிரிப்பேர் ஆயிட்டோம் அப்படின்னா, பிரச்சனையே இல்லாம போயிடும்ல. அதேதான். ஒரு விஷயத்தோட பேசிக்ஸ நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, அத பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் ஏற்படாது. நான் ஒரு 2 எக்ஸாம்பிள் குடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு எக்ஸ்ட்ரீம் எண்ட் யுபிஎஸ்சி படிக்கிற பசங்க கோத்தால, இல்ல எம்பிபிஎஸ் படிக்கிற பசங்க அந்த கோத்தா, ராஜஸ்தான்ல அடிக்கடி சூசைட் கமிட் பண்றாங்க. ஸோ அத பத்தின ஒரு கமெண்ட். அப்புறமா ஒரு கன்னியாகுமரியில ஒரு காமன் மேன். அவர பத்தின ஒரு கமெண்ட். ஏன்னா பேப்பர்ல நான் கொஞ்சம் அந்த ஏரியால இருந்த சமயத்துல நான் கேள்விப்பட்ட விஷயம். ஃபர்ஸ்ட் வந்து கோத்தால. அந்த கோத்தால அந்த பசங்க ஐஏஎஸ் ஆஃபீசர் ஆயிரும், ஐஏஎஸ் ஆயிரும், ஐஏஎஸ் ஆயிரும், ஐஏஎஸ் ஆயிரும்னு நினைச்சு படிச்சுட்டே இருக்கானுங்க. ஒரு 4, 5 வருஷத்துல ரியாலிட்டி ஸ்டக். அவங்களால அவங்கள எதிர்பார்த்த அளவுக்கு அவனால உடைக்க முடியலையோ, இல்ல அந்த அளவுக்கு வேகன்சி இல்லையோ சம்திங். அவனால கண்ட்ரோல் பண்ண முடியாத சில விஷயங்கள் நடக்குது. அத ஒண்ணு எனக்கு வேண்டாம்னு வெளிய வந்துரணும். இல்ல அத பண்ணாம அங்கேயே சூசைட் கமிட் பண்றான். சோ என்னோட கமெண்ட் என்னன்னா, நீங்க ஒரு கவர்ன்மெண்ட் ஆபீசர் ஆகி இந்த சொசைட்டிக்கு சர்வீஸ் பண்ண போறீங்க. ஒரு ஐஏஎஸ் ஆபீசரும் தான் சர்வீஸ் பண்றான். அங்க ஃபுட்பால் லோன் தான் சர்வீஸ் பண்றான். சோ உனக்கு என்னன்னா இந்த சமூகத்துக்கு சர்வீஸ் பண்ணணுங்கிற உண்மையான எண்ணம் இருந்தா, நாளைக்கு ஒரு என்ஜிஓல போய் வேலை செஞ்சு கூட சர்வீஸ் பண்ணலாம். இவனுக்கு என்னன்னா, நான் பெரிய ஆளு, நான் ஒரு ஆபீசர் யார் தெரியுமா? அப்படின்னு காட்ட விரும்புறான். சோ ஹி வாண்டட் டூ ப்ரூவ் ஹிம்செல்ஃப் டு அதர்ஸ். அவன் ப்ராக்ரஸ் பண்ணணும்னு நினைச்ச 5 வருஷம் படிச்சிருந்தானா, அட்லீஸ்ட் ஹி மைட் ஹவ் லேர்ன் சம்திங். அவன் அந்த பாயிண்ட யாருக்கோ ஒருத்தவங்க ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறான். ப்ரூவ் பண்ண முடியல. அது ட்ராஜடில முடியுது. சோ அது ஒரு பெரிய ஃபியர். அந்த ஃபெயிலியர் எவ்வளவு தூரத்துக்கு கொண்டு போகுதுங்கிறத பார்க்கணும். இன்னொன்னு வந்து ஒரு காமன் மேன். நான் பேப்பர்ல கிராஸ் பண்ண ஒரு காமன் மேன். ஒரு மனுஷன் நம்ம அப்பா வயசுல இருக்கிற ஒரு மனுஷன், 45, 50 வயசுல இருக்கிற ஒரு மனுஷன். அவருக்கு வந்து இந்த மோட்டார் வாகனங்கள பார்த்தா பயம். அவருக்கு ஏதோ ஒரு ஃபோபியா சம்திங். என்னன்னா, அவர் சின்ன வயசுல ஏதோ ஒரு டூ வீலர்லயோ, கார்லயோ எதுலயோ பஸ்ல போம்போது ஆக்சிடென்ட் பார்த்திருக்காரு. அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகல. ஒரு ஆக்சிடென்ட்டா பார்த்திருக்காரு. சோ அந்த பயத்துனால அவர் வாழ்க்கை முழுக்க எப்பவுமே இந்த மோட்டார் வண்டியில ஏறவே மாட்டாராம். டூ வீலர் ஆகட்டும், ஃபோர் வீலர், காரு, காமன் மேன் போற பஸ் எதுலயுமே போமாட்டாராம். அவரு அதாவது இல்லிட்ரேட் படிக்கல, கன்னியாகுமரிக்காரரு. அவர் என்ன பண்ணுவாராம், அவரோட நடந்து போய் எந்த ஊருக்கு வேலை செய்ய முடியுமோ அந்த வேலை மட்டும் தான் செய்வாராம். இல்ல ஒரு சைக்கிள்ல போற வேலை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம ஊர்ல இருந்து 10 கிலோமீட்டர்ல ஒரு ஊர்ல ஒரு வேலை இருக்கு. ஒரு தோப்புல ஒரு களை வெட்டுற வேலை இருக்குன்னா, எல்லாரும் 8 மணிக்கு கிளம்பி 8:30க்கு பஸ்ல ஏறி 9 மணிக்கு அந்த இடத்துக்கு போயிருவாங்க. இன்னும் 20 மினிட்ஸ் டிராவல் 20 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் வந்துடலாம். இவர் 7 மணிக்கே கிளம்பி நடந்தோ, பஸ்லயோ நடந்தோ, சைக்கிள்லயோ மிதிச்சு அங்க முன்னாடி எல்லாருக்கும் முன்னாடி போயிருவாராம். வேலை செஞ்சு முடிச்சு எல்லாரும் களைப்பா இருக்கும்போது பஸ்ல ஏறி வீட்டுக்கு வரும்போது, அவர் திரும்பவும் சைக்கிள் மிதிச்சு வீட்டுக்கு வருவாராம். சோ ஆஸ் அ ஒரு இண்டிவிஜுவலா அவரோட சர்க்கிளே ஒரு 20 கிலோமீட்டர் ரேடியஸ்க்குள்ள அவர் மொத்த வாழ்க்கையே அடங்கிடுது. சோ அந்த ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் மீன்ஸ் ஃபியர் ஆஃப் லாஸ் சம்திங் அந்த ஃபியர்.
அந்த ஃபியர் ஒரு காமன் மேன எவ்வளவு பெரிய ஷெல்லுக்குள்ள அவனை கொண்டு வந்து பாருங்க. அவருக்கு 45, 50 வயசு ஆயிடுச்சு. அவருக்குன்னு ஒரு உலகமே இல்லாம போயிடுச்சு. அந்த அவரோட 10 வில்லேஜுக்குள்ளதான் வாழணும் அப்படிங்கிறது ஆயிடுச்சு. சோ இப்படி ஒருத்தர் நம்ம தமிழ்நாட்டுல வாழ்ந்துட்டு இருக்காரு. கன்னியாகுமரியில வாழ்ந்துட்டு இருக்காரு. சோ இந்த மாதிரியான ஷெல்லுக்குள்ள இந்த கூட்டுக்குள்ள உங்கள அது அடைச்சு வைக்க பார்க்கும் வாழ்க்கை எப்பவுமே. எல்லாரையும் ஏதோ ஒரு இடத்துல அடைச்சு வைக்கதான் பார்க்கும். அத உடைச்சிட்டு யார் வெளியே வர்றான்? இத அது எப்படி அத உடைக்கணும் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இல்ல அதுதான் நீ சொல்றத நான் சிம்பிளிஃபை பண்றேன். அதாவது அண்டர்ஸ்டாண்டிங் த ஃபியர். அந்த ஃபியர் என்னன்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்றது. அதாவது ஃபியர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே நடக்கும். ஃபியர் அந்த பயம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கும். ஒரு பர்ட்டிகுலர் பெர்சனுக்கு அப்படி இவருக்கு எல்லாம் இருக்கவே இருக்காது அப்படின்லாம் சொல்லிட்டு கிடையாது. எல்லாருக்குமே ஃபியர் இருக்கும். ஆனா ஸ்பெசிஃபிக்கா எது நம்மளை பயப்படுத்துது? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, நமக்கு வந்து மானிட்டரி லாஸ் ஆயிடுமா? நம்ம வந்து பணத்தை இழந்துருவோமா? இல்ல நம்மளுடைய டைம் இழந்துருவோமா? நம்மளோட ப்ரொடக்டிவான ஒரு ஏஜ இழந்துருவோமா? இல்ல நம்ம தோத்து போயிட்டோம் அப்படின்னா, அது நம்மளையே அஃபெக்ட் பண்ணிருமா? அப்படிங்கிற பயம். நான் தோத்து போயிட்டேன் அப்படின்னா, நான் என்ன அது ரொம்ப அஃபெக்ட் பண்ணிரும். அதுக்கப்புறம் என்னால ப்ராக்ரஸ் பண்ண முடியாது அப்படின்னு இருக்க பயமா? அந்த ஃபியர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அது என்ன ஃபியர் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுக்கு அப்புறம் அத நம்ம ஓவர் கம் பண்ணிக்கலாம். இப்ப நீ சொன்ன மாரி அந்த பெர்சனுக்கு வந்து ஒரு மோட்டார் வெஹிக்கிள்ஸ் மேல ஒரு பயம் இருக்கு அப்படின்னா, அதுதான் பயம் அப்படின்னா, அந்த பயத்த வந்து அவரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு அப்புறம், அதுலருந்து அவருக்கு நெறைய டைம் லாஸ் ஆகுது. அவருடைய புரொடக்டிவிட்டி லாஸ் ஆகுது. இது 2யும் இதெல்லாம் நமக்கு லாஸ் ஆகுது. இத நம்ம வந்து வெளியில வந்துதான் ஆகணும்னு சொல்லி யோசிச்சிருந்தாரு அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா அதுல இருந்து அவரு வெளியில வந்திருப்பாரு. இன்னொன்னு என்ன அப்படின்னா, நம்மளுடைய பெர்ஸ்பெக்டிவ் வந்து சேஞ்ச் பண்ணணும். அ அதே தோனி எக்ஸாம்பிள் தான். தோனி கிட்ட கேட்பாங்க, அதாவது ஒரு டூ ஆர் டை மேட்ச். ஒரு ஐபிஎல் மேட்ச் ஒரு லாஸ் ஆகக்கூடிய டூ ஆர் டை. இதுல ஜெயிச்சா நீங்க பிளே ஆஃப் போலாம். இல்லன்னா நீங்க பிளே ஆஃப் போக முடியாது அப்படிங்கிற இடத்துல ஒரு ஆங்கர் நக்கலா கேட்பான். நீங்க இதுல தோத்துட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அப்படிங்கிற மாரி நக்கலா கேட்பான். அவன் சொல்லுவான், என்ன பண்ணுவோம்? அடுத்த வருஷம் வந்து திரும்பவும் ஐபிஎல் விளையாடுவோம் அப்படிம்பான். ஏன்னா, அதுதான் ரியாலிட்டி. நான் தோத்துட்டா தோத்துட்டா ஐயோ! ரொம்ப கஷ்டங்க. நான் என்னுடைய ட்ரெஸ்ஸிங் ரூம்ல போய் உட்காந்து அழுவேன். என்னுடைய சப்போர்ட்டிங் ஸ்டாஃப்ஸ்லாம் ரொம்ப வருத்தப்படுவாங்க. நாங்க டீமா வந்து நான் நெறைய வருத்தப்படுவோம். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் வேஸ்ட். அதெல்லாம் வந்து இட்ஸ் ரிலேட்டட் டூ எமோஷன்ஸ். ஆனா பிராக்டிகலா என்ன அப்படின்னா, தோத்து போயிட்டா என்னங்க? இதுல இருந்து டேக் அவே எடுத்துட்டு நான் அடுத்த வருஷம் மேட்ச் விளையாட வரும்போது அதெல்லாம் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன். அதுதான் டேக் அவே. நமக்கு என்ன டேக் அவே இருக்கு? ஸோ நம்மளுடைய பெர்ஸ்பெக்டிவ் கொஞ்சம் சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா, எல்லாமே செட் ஆயிடும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல நீ சொன்ன மாரி தான். நம்ம ஒரு டெஸ்டினேஷன நோக்கி இதுதான் எனக்கு அவுட்புட்டா வரணும் அப்படிங்கிற பட்சத்துல நமக்கு நெறைய ஃபியர் இருக்கும். ஆனா நம்ம ப்ராசஸ மட்டுமே பிலீவ் பண்றோம். நான் வந்து படிக்க வந்திருக்கேன். நான் படிக்கிறேன். இந்த ப்ராசஸ நான் பிலீவ் பண்றேன். அப்படின்னு சொல்லிட்டு ப நமக்கு ஒரு கான்சன்ட்ரேஷன் இருக்கும்போது பிரச்சனை இல்ல. இல்ல அ என்ன வந்து இந்த உலகம் வந்து உற்று நோக்கிட்டு இருக்கு. இந்த உலகம் என்ன பார்த்துக்கிட்டே இருக்கு. நான் தோத்து போயிட்டேன். நான் ஒரு எக்ஸாம்ல தோத்து போயிட்டேன் அப்படின்னா, இவங்கலாம் என்ட்ட என்ன கேள்வி கேட்பாங்க? அப்படிங்கிற மாரி தாட் இருந்ததுனா நம்மளால எப்பவுமே வெளியில வர முடியாது. அதுல இருக்கவன் தான் வந்து இந்த மாரி சூசைட் அட்டெம்ப்ட் பண்ண போறது. இல்ல என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள விட்டே விலகி போயிடுறது. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யார்கிட்டயுமே பேசாம போயிடுறது. இந்த மாரிலாம் எப்ப நடக்கும் அப்படின்னா, இந்த மாரி மைண்ட் செட் இருக்கும்போது தான் நடக்கும். அதுக்காக நம்மளுடைய மைண்ட் செட்ட சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா, எல்லாமே சேஞ்ச் ஆயிடும். சொல்லுங்க. நான் அதே டோனில இருந்தே கன்டின்யூ பண்றேன். ஒரு ம், 2018 நெனைக்கிறேன் ஐபிஎல்ல ம், சிஎஸ்கே ஒரு ம், 2, 3 மேட்ச் இருக்கும்போதே பிளே ஆஃப் விட்டு வெளிய ம், போயிட்டாங்க. சோ ம், இந்த வருஷம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கும்போது, சோ முக்கியமான ம். பிளேயர் எல்லாத்தையும் உட்கார வச்சு ரித்துராஜ் கெய்க்வாட டோனி ஆட வச்சாரு. அதுவரைக்கும் அந்த பேரே யாருக்குமே தெரியாது. இதுக்கு முன்னால அந்த அந்த பேரு உனக்கே டொமஸ்டிக் தெரியாது. கிரிக்கெட் டோனி அவர் டீம்ல இருக்காரு. யாருக்கும் தெரியாது அந்த பேர. ஓப்பனிங் இறங்கி ஆட விடுறாரு. அந்த 2, 3 மேட்ச் மறுநாடி அடிச்சு ஜெயிக்க வைக்கிறாரு. சோ தி அன்எர்த்ட் ஜெம். அன்னையிலிருந்து டீமோட ரெகுலர் மெம்பரா இருக்காரு. இன்னைக்கு கேப்டன் ஆயிட்டாரு. சோ த திங் இஸ் தட் இட்ஸ் அ ப்ராசஸ். இந்த ஐபிஎல் நம்ம தோத்துட்டோம் உட்காந்து ஓன்னு அழுவோம், மீடியாக்கெல்லாம் பாவமா போஸ்ட் கொடுப்போம் அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஒரு 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 இம்பார்ட்டன்டான ஒரு டிசிஷன் ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ஆளை உருவாக்கி இருக்க முடியாது. ஸோ இட்ஸ் அ ப்ராசஸ். லைஃப் இஸ் அ ப்ராசஸ். இட்ஸ் நாட் அ கோல். இதை ரீச் பண்ணிட்டோம்னா ஒரு போன வருஷம் கூட சிஎஸ்கே ஆர்சிபி தோக்கடிச்சோடனே இந்த கப்பு ஜெயிச்ச மாதிரி கத்திட்டு இருந்தாங்க. இட்ஸ் அ ப்ராசஸ். இந்த ப்ராசஸ்ல ஒன்னொன்னா கிளிக் பண்ணிட்டு போகணுமே தவிர இது முடியாது. ஸோ ஐ கிவ் யூ அனதர். ஹலோ. கேக்குதுடா. சரி ஒரு கால். சரி நான்
ஒரு சில இம்பார்ட்டன்ட் லீடர்ஸ் வந்து வாழ்க்கையில் எப்படி எல்லாம் ஃபெயில் ஆயிருக்காங்க அப்படிங்கிறத நான் எனுமரேட் பண்றேன். ஏன்னா எல்லாருக்குமே ஃபெயிலியர் இருக்கு. ஃபெயிலியர் இஸ் ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஆஃப் சக்சஸ். ஈவன் ஒஸ்ட் கேஸ் ஃபெயிலியர் தான் இந்த உலகத்தையே டிசைன் பண்ணியிருக்கு. அதை ஒரு சிலர் நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டாடா, ரத்தன் டாடா நானோ கார் கொடுத்தாரு 1 லட்சம் ரூபாய்க்கு, ஒரு காமன் போட்டுமேனு. அது வந்து டிசாஸ்டர்ஸ். அவருக்கும் ஃபெயிலியர், அந்த கம்பெனிக்கும் ஃபெயிலியர். பட் அந்த சொசைட்டியா ஒரு பெரிய பணக்காரன் இந்த சொசைட்டிக்கு ஏதோ ஒன்று கொடுக்கணும்னு நினைச்சிருக்கான் அப்படிங்கிறத எல்லாராலையும் உணர முடிஞ்சது. ஆனா நம்ம யாரும் அந்த முயற்சியை சப்போர்ட் பண்ணல. இது வந்து இட்ஸ் a failure to the society, not an individual. ஒரு ரத்தன் டாட்டாவுக்கான ஃபெயிலியர் கிடையாது. ஆனா அந்த மாடல், அந்த ரத்தன் டாட்டாவோட ஒரு காமன் மேனுக்கான காருங்கிற மாடல் இன்னைக்கு எல்லா கம்பெனிலையும் பரவி இருக்கு. ஸோ அந்த ஐடியாஸ் ஆகல, அந்த அட்டெம்ப்ட் தான் செத்து போச்சு. ஸோ மக்களுக்கு இது எது ஐடியா எது அட்டெம்ப்ட் அது தெரியறது இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப காந்தியடிகள் எடுத்துட்டோம்னா, காந்தியார் வந்து அஹிம்சையை ப்ரொபகேட் பண்ணாரு. மக்களுக்கு வந்து செல்ஃப் சஸ்டைன்ட் ஒரு வில்லேஜ் பேஸ்ட் எக்கானமியா இருக்கணும், ரூரல் பேஸ்ட் எக்கானமியா இந்தியா இருக்கணும் அப்படி ஆசைப்பட்டார். ஸோ இந்தியா இன்னைக்கு வில்லேஜ் பேஸ்ட் எக்கானமியாவோ காந்தியன் எக்கானமியா இல்லை, நம்ம கேபிட்டலிஸ்டிக்கா மாறிட்டோம். பட் அதுக்காக காந்தியன் பிலாசபி மொத்தமா தோத்துருச்சு, ஃபெயில் ஆயிடுச்சு. இந்தியால இன்னைக்கு காந்தி கான்டெஸ்ட்லேயே இல்லை. ஏன்னா அவர் நம்ம சுதந்திரம் மட்டும் தான் வாங்கி கொடுத்துருக்காரு. அவரோட பிரின்சிபல்ஸ் எதோட அடிப்படையிலயும் நம்ம இந்தியாவை கட்டமைக்கல. அதுக்காக காந்தி மொத்தமா இறந்து போயிட்டாரா? ஈவன் காந்தியாவை நம்ம கொண்டுட்டோம். அவரோட ஐடியாலஜி எங்க இருக்குன்னு ஒரு குத்துவீரம் குடையமா இருக்கு. அதுக்காக அது செத்து போச்சுன்னு அர்த்தமா? இப்ப நெல்சன் மண்டேலா இருக்காரு. அந்த மக்களுக்கு 20 வருஷம் ஜெயில இருந்தாரு. திரும்ப வந்து அவர் பிரசிடென்ட் ஆனாரு. அவர் பிரசிடென்டா, அதாவது சில பேர் சொல்லுவாங்க ஒரே நாள்ல நான் எல்லாத்தையும் மாத்திடும், ஒரே நாள் என்கிட்ட கிடைச்சதுன்னா ஒரே நாள்ல எல்லாத்தையும் தலைக்கலாம். இப்ப நெல்சன் மண்டேலாவுக்கு கிடைச்சது. அவர் எதுக்காக வாழ்நாள் முழுக்க கஷ்டப்பட்டாரோ அது அவருக்கு கிடைச்சது. அந்த நாட்டோட பிரசிடென்டா அவர் ஆனாரு. 5 வருஷம் இருந்தாரு. ஆனா ஒரே ஒரு 5 வருஷத்துல உலகத்தையே தலைகீழ மாத்திட முடியாது. அது நெல்சன் மண்டேலாவே சிறந்த எக்ஸாம்பிள். அவரோட அட்டெம்ப்ட் அங்க ரொம்ப முக்கியமே தவிர அதோட ரிசல்ட் அப்புறம்தான். தமிழ்நாட்டுல வரைக்கும் தமிழ்நாடு அதாவது திராவிட கட்சிகள் வந்து தனிநாடு வேணும் திராவிட நாடு வேணும் கேட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அது எல்லாத்தையும் விட்டுட்டோம். ஆனா அண்ணா இருக்கிற சமயத்துல தமிழ்நாட்டுல இருந்து இலங்கைக்கு வேலைக்கு போனவங்க, சிங்கப்பூர், மலேசியாவுக்கு வேலைக்கு போனவங்க, வடக்குக்கு வேலைக்கு போனவங்க, மும்பைக்கு வேலைக்கு போய் அங்க அடி வாங்கினவங்க எல்லாரையும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் போன தலைமுறையில. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வடக்குல இருந்து வேலைக்கு ஆள் வராங்க. சோ இந்த சினாரியோ, இந்த ப்ராசஸ இனிஷியேட் பண்ணது அண்ணா தான். இதோட சக்சஸ் அவர் பார்க்கலன்னா இந்த ப்ராசஸ் அவர் தான் இனிஷியேட் பண்ணாரு. ஸோ நம்ம வைக்கிற இந்த ஷார்ட் டேர்ம் அளவுகள் வச்சு பார்த்தோம்னா டாட்டாவும் ஃபெயிலியர் தான், காந்தியும் ஃபெயிலியர் தான், மண்டேலாவும் ஃபெயிலியர் தான், அறிஞர் அண்ணாவும் ஃபெயிலியர் தான். ஆனா இந்த லாங் டேர்ம் ப்ராசஸ்ல இவங்க எல்லாருமே இந்த சொசைட்டிக்கு தேவைப்பட்டாங்க. ஸோ ஹியர் த ஐடியா இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் த ஸ்மால் ஃபெயிலியர்ஸ். ஸோ இதை வந்து இந்த யங்ஸ்டர்ஸ் புரிஞ்சுக்கணும். அடுத்து இன்னொன்று நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ரியலிஸ்டிக் அண்ட் அச்சீவபிள் கோல்ஸ். அதாவது ஏதோ ஒரு இடத்துல தூக்கி நம்மளுடைய கோலை செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை நம்மளால அச்சீவ் பண்ண முடியுமா முடியலையான்னு சொல்லி தெரியாது. நம்ம கோல் செட் பண்ணும்போது இது நம்மளால முடியுமா, இது ரியாலிட்டியா நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு செட்டப்ல பண்ணலாம். அதுக்காக வந்து நீ எதை பத்தியுமே ரொம்ப பெருசா இமேஜின் பண்ணக்கூடாது. எல்லாருமே சொல்லுவாங்கல்ல, நினைக்கிறத கொஞ்சம் பெருசா நினை அப்படிம்பாங்கல்ல. நான் பெருசா நினைக்க கூடாதுன்னு சொல்லல. சில ஐடியாஸ் வந்து சில பேருக்கு இண்டிவிஜுவலா மட்டும்தான் புரியும். இப்ப எனக்குள்ள ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னா அந்த ஐடியாவை என்னால மட்டும்தான் பிலீவ் பண்ண முடியும். அந்த ஐடியாவை என்ன சுத்தி இருக்க ஒரு 4 பேர்னால பிலீவ் பண்ண முடியுமா அப்படின்னா அது கொஸ்டின் மார்க் தான். அந்த மாதிரி ஐடியாஸை நம்ம பிலீவ் பண்ணலாம். அந்த ஐடியாஸை நம்ம பிலீவ் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல அதை சின்ன சின்ன பார்ட்ஸா உடைச்சு அந்த சின்ன சின்னதான அச்சீவபிள் கோல்ஸா வச்சு அதை ரீச் பண்ண ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி நம்மளோட கிட்ட வந்து ப்ரிப்பரேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். நான் இதைதான் பண்ண போறேன்னு சொல்லிட்டு நமக்கு ப்ரிப்பரேஷன் இருந்ததுன்னா அதுவே நம்மளுடைய ஃபியரை கொஞ்சம் குறைக்க ஆரம்பிச்சிடும். நம்ம கிட்ட ப்ரிப்பரேஷன் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், சும்மா ஒரு காமெடியா சொல்றேன். நான் தமிழ்நாட்டுக்கு சிஎம் ஆகணும்னு சொல்லி முடிவு பண்றேன் அப்படின்னா இங்க உட்காந்துக்கிட்டு நான் வந்து சிஎம் ஆகணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோயேன், அது நடக்காது. ஆனா அதுக்கான ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் அண்ணா இதை சொல்றாரு, நான் தமிழ்நாட்டுக்கு எனக்கு கிடைச்சது இந்த பவர் கிடைச்சதா நான் எல்லாத்தையும் பண்ண போறேன்னு சொல்லி சொல்றாரு. அப்படிங்கிற பட்சத்துல அவர் பேசிக்கிட்டு மட்டுமே இல்லை, அதுல ஆக்ஷன்ல இறங்குறாரு, சின்ன சின்ன பார்ட்ஸா உடைச்சுக்கிறாரு. தென் வந்து அதுக்கான ப்ரிப்பரேஷன்ல இறங்குறாரு. ப்ரிப்பரேஷன் அப்படிங்கும் போது அதாவது ஒரு நார்மலா சொல்லுவாங்க, அண்ணா போகாத வீதிகளே கிடையாது, தெருக்களே கிடையாது, அப்படி எல்லா இதுக்கும் போனாரு அப்படின்னா அதுதான் ப்ரிப்பரேஷன். தென் அடுத்து என்ன அப்படின்னா கால்குலேட்டிவ் ரிஸ்க். நம்ம ஒரு ரிஸ்க், அதாவது அது ரிஸ்க் தான், ஆனா அந்த ரிஸ்க்கை நம்ம எப்படி எடுக்க போறோம். இன்னமும் நான் ஒரு இதுல இருந்து சொல்லணும் அப்படின்னா அண்ணா வந்து தனித்தமிழ்நாடு கொள்கையை கைவிடுறாரு. அது வந்து ரிஸ்க். அது அது ரிஸ்க், ஆனா கால்குலேட்டிவ் ரிஸ்க். அது ஏன் நான் ரிஸ்க்ன்னு சொல்லி சொல்றேன் அப்படின்னா திராவிட கழகம், அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிறது அடிப்படையில அதை வச்சுதான் ஆரம்பிக்கப்படுது. திராவிட நாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு.
ஆனா அதையே வந்து அண்ணா வந்து இழக்கணும்னு சொல்லி முடிவு பண்றாரு. எதுக்காக முடிவு பண்றாரு அப்படின்னா, இந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுக்குள்ள நம்ம வந்து ஒரு லீகலான பவர்க்குள்ள வந்தோம் அப்படின்னா தான், நம்ம நினைக்கிற நிறைய விஷயங்கள பண்ண முடியும் அப்படிங்கிற இடத்துல அவர் கால்குலேட்டிவ் ரிஸ்க் எடுக்குறாரு. அந்த மாரி சில இடத்துல நம்ம கால்குலேட்டிவாவும் நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டியது இருக்கும். அந்த சிச்சுவேஷன் பொறுத்து, அதோடைய எஃபெக்ட்ட பொறுத்து, நம்ம சில சேஞ்சஸையும் கொண்டு வர வேண்டியது இருக்கும். அந்த மாரி பண்ணோம் அப்படின்னா, நம்ம தோத்தே போக மாட்டோம். தோத்து போனா தானே அந்த பயம் வரும். நாம தோத்தே போக மாட்டோம் இந்த மாரி பண்ணோம் அப்படின்னா. ஸோ தட் இஸ் ப்ராக்ரஸ். ஒரு ஒரு வேலையை செய்யும்போது இந்த ப்ராக்ரஸ்ல இருக்கணும். அதாவது அண்ணா வந்து அவர் தலைமை பொறுப்புக்கு வந்த அப்புறம் எல்லா கிராமங்களையும் ஊர்ல தெரு தெருவா சின்ன சின்ன படிப்பகங்கள், சின்ன சின்ன ஒரு கட்சி ஆபீஸ் போடுறாங்க. அவர் என்ன சொல்லுவாருன்னா, எல்லா கட்சி ஆபீஸ்க்கும் 3 சாவி வச்சுக்கோ. நீங்களும் 2 சாவி வச்சுட்டு எனக்கும் சாவி கொடுங்க. நான் எப்போவாவது அந்த வழியா வந்தேன்னா, கட்சி ஆபீஸ் திறந்து கொஞ்ச நேரம் இருந்துட்டு இல்ல நைட்டு கூட தூங்கிட்டு நான் போறேன் அப்படி சொல்லுவாராம். அப்படி செய்திருக்காரு. அதாவது ஒரு ஊர்ல பிரச்சாரத்துக்கு போனா காலையில 6 மணிக்கு ஆரம்பிப்பாங்க. நைட்டு 10, 11 மணி போலீஸ் போதும்னு சொல்ற வரைக்கும் அந்த ஊர்ல இருக்கிற எல்லா ஆபீஸுக்கும் போவாராம். எல்லா மக்களையும் சந்திப்பாராம். நைட்டு கட்டாந்தரையில ஒரு சின்ன ஓடப்பாயை வச்சுதான் படுப்பாராம். அழுக்கு வெட்டிதான், அழுக்கு சட்டை தான். அப்படி ஒருத்தன் ஒரு இயக்கத்தை கட்டமைக்க அவ்வளவு அரும்பாடுபட்டிருக்காப்புல. அவருக்கு ஏன் ஈவன் கேன்சர் வந்த சமயத்துல கூட இதெல்லாம் ஒரு மேட்டர் இல்ல. இந்தியா தமிழ்நாட்டுக்கு ஒரு பேர் வைக்கிறோம், ஒரு திட்டம் வருதுன்னா அங்கதான் வருவாராம். சோ அவருக்கு உயிரோ, அவரோட ஹெல்த்தோ எதை பத்தியும் அவர் கவலை. அவங்களுக்கு அவங்களோட கொள்கை இல்ல அந்த ப்ராக்ரஸ், டெய்லி ப்ராக்ரஸ். அதாவது நான் என்ன சொல்றேன்னா, நான் ஒன் ஹஸ் டு ரீச் இஸ் ஓன் லெவல் ஆஃப் இன்காம்பிட்டன்ஸ். அதாவது அண்ணா வடக்குல பிறந்தா இந்தியாவுக்கு பிரதமர் ஆயிருப்பாரு. அவர் தமிழ்நாட்டுல பிறந்தாலும் தமிழ்நாடு சிஎம் பண்ணாரு. சோ எல்லா மனுஷனும் ஒரு லெவல் ஆஃப் இன்காம்பிட்டன்ஸே அடைஞ்சிருக்கணும். சோ எல்லாம் அவன் சக்தியை மீறி ஒரு முயற்சி பண்ணணும். அதுல அவன் தோல்வி அடையணும். எல்லா மனுஷனுமே தோல்வி அடையணும். சோ இது ஒவ்வொருத்தருக்கும் மாறும். அதாவது வெள்ளத்தனைய மலரிட்ட மாந்தர்தன் உள்ள தமைய உயர்வு. அதாவது ஒரு மனுஷன் ஆத்துல தண்ணி எவ்வளவு தூரம் போதோ அவ்வளவு தூரத்துக்கு நான்கு வளரும். அதே மாதிரிதான் ஒரு மனுஷனோட ஊக்கத்தோட அளவுக்கு அவன் முயற்சி செய்துகிட்டே இருப்பான். அந்த அளவுக்கு வெற்றி அடைஞ்சுட்டே இருப்பான். அதோட இன்னொரு வருஷம் பார்த்தோம்னா, ஒரு மனுஷன் எவ்வளவு அதிகமா முயற்சி செய்யறானோ அவ்வளவு அதிகமா ஃபெயிலியரும் ஆகும். அதுவும் பார்ட் அண்ட் பார்சல் தான். ஒரு நாணயத்தோட 2 பக்கம் அது. அதனால ஃபெயிலியர்ங்கிற இடத்துல நான் மட்டும் இல்ல. அதாவது ஒரு ஐசோலேட்டடா ஃபீல் பண்ணாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எலெக்ஷன்ல ஜெயிக்கிறவன் ஒருத்தர் தானா 10 பேர் தோக்குறோம். தோக்குறோம் தான் அங்க மெஜாரிட்டி. அதாவது தமிழ்நாட்டுல ஸ்டாலின் ஜெயிச்சு சிஎம் ஆகுறாரு. அவர் 30% தான் ஓட்டு வாங்குறாரு. 70% அவங்களுக்கு வேணாம்னு நினைச்சுதான் ஓட்டு போடுறாங்க. மீன்ஸ் அது அது சென்ட்ரல் ஆகட்டும், ஸ்டேட் ஆகட்டும். சோ ஜெயிக்கிறவன் இல்ல, தோக்குறவன் தான் எங்க மெஜாரிட்டி. சோ நம்ம தான் மெஜாரிட்டி அப்படிங்கிற கான்பிடன்ட் உங்களுக்கு வந்துருச்சுன்னா எல்லாத்தையுமே தொடச்சு போட்டு போயிடலாம். ஆனா விஷயம்னா இதுவே ப்ராசஸ், இதுவே உங்களோட அடிப்படையா இருந்துச்சுன்னா இல்ல நீங்க ஃபெயிலியர் இதுவே ஆயிடுவீங்க. பழக்கமாயிடக்கூடாது. தோக்குறதே இதுவே ஹாபிட் பழக்கமாயிடும். ஆயிடக்கூடாது. இத ஹேபிட் ஆக்கிட கூடாது. பட் திங் இஸ் தட் எல்லாரும் அவன் லெவலுக்கு ஒரு முயற்சி செய்து அவன் லெவலுக்கு ஒரு ஃபெயிலியரா பார்க்கணும். அதுதான் வாழ்க்கை. சோ இத பார்க்கலன்னா அங்க எதுவுமே இல்ல. சும்மா ஜெயிக்கிறது மட்டுமே வாழ்க்கை இல்ல. இல்ல இன்னும் நான் அத இதோட லீடர் இன்னொன்னு சொல்றேன் என்ன அப்படின்னா, செல்ஃப் அக்செப்டன்ஸ். எனக்கு ரீசெண்டா சில விஷயம் தோணிக்கிட்டே இருக்கிறது என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஆப்போசிட்ல இருக்க ஒரு மெம்பர நமக்கு பிடிச்ச ஒருத்தர நம்ம ரொம்ப ஈஸியா மன்னிச்சிருவோம். அவங்க ஏதாவது ஒரு தப்பு பண்றாங்க அப்படின்னா. ஆனா நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா, அத நம்ம மன்னிக்கவே மாட்டோம். சப்போஸ் நம்ம ஒரு இடத்துக்கு பிளான் பண்றோம். ஒரு ஒரு இடத்துக்கு ஒரு ஊருக்கு போகணும்னு பிளான் பண்றோம். கரெக்ட்டா டைமுக்கு போயிருக்க மாட்டோம். அதனால நம்மளால பஸ்ஸ மிஸ் பண்ணியிருப்போம். ஆனா அத நம்மளால ஏத்துக்கவே முடியாது. ஒரு 2 நாளைக்கு அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் நம்மகிட்ட இருக்கும். ச்சே! எப்புட்றா பஸ்ஸ மிஸ் பண்ணோம்? எப்புட்றா நம்ம இவ்வளவு டைமிங் இல்லாம இருக்கோம்? நம்ம ஏன் கேர்லெஸ்ஸா. பொறுப்பே இல்லாம இருக்கோம்? ரெஸ்பான்சிபிள் இல்லாம இருக்கோம்? கேர்லெஸ்ஸா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து திட்டிக்கிட்டே இருப்போம். இதுக்கு என்ன நம்ம யாரையும் மன்னிக்கிறோம். ஆனா ஏன் நம்மள மன்னிக்க கூடாது? சப்போஸ் நம்ம அதுக்கு தோத்தே பேர் தான் போயிட்டோம்னு செல்ஃப் கேர், வச்சுக்கோங்க. செல்ஃப் லவ். ஆ. செல்ஃப் கேர், செல்ஃப் லவ். அதாவது யாரையோ காதலிக்கவோ, யார் மேலயோ கேர் பண்ணவோ நம்ம விரும்புறோம். நம்ம மேல ம். நமக்கு கேர் கிடையாது. காலையில இருந்தா பல்லு விளக்கணும், குளிக்கணும், சாப்பிடணும், ஒரு சின்ன வாக் போகணும், தூங்கணும், ம். படிக்கணும். ம். ம். இதெல்லாம் ஒரு அவனுக்கு பண்ற சின்ன சின்ன செல்ஃப் கேர். இத யாருமே பண்றது இல்ல. இதாவது இன்னொருத்தனுக்கு பார்த்தா ஒரு புள்ளைய வச்சுட்டு இந்த புள்ளைய இன்னில இருந்து படிக்க வச்சு ஒழுக்கமா வளர்த்து இந்த நாட்டிலே ஐஏஎஸ் ஆபீசர் ஆக்கி காட்டுறேன். அடே அத முதல்ல நீ பண்ற. அதுல பாதியாவது நீ பண்ணினா புள்ள உன்ன பார்த்து தெரிஞ்சுக்கும். சோ முதல்ல நீங்க உங்கள மன்னிக்க பழகுங்க. அதான் நம்மள நம்மளே மன்னிக்க பழகணும். அதே மாரி இப்ப ரீசென்ட்டா மணிகண்டனோட ஒரு இன்டர்வியூல பார்த்தேன். அங்கே கோயம்புத்தூர் போயிருக்கப்போ, ஒரு ஹோட்டல்ல இருந்தப்போ ஒரு ஆள் வந்து பார்த்துட்டு, "சார் உங்க கூட செல்ஃபி எடுக்கணும் சார்" அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அவரும் எடுத்துக்கோங்க அப்படின்னாரு. அந்த ஆளு இப்படி செல்ஃபிய வச்சுட்டு, அந்த ஆளுக்கு வந்து பால்டு ஹெட்டாம், சொட்ட தலையாம். செல்ஃபிய வச்சுட்டு அவரு சொல்லியிருக்காரு, "ச்சே! அந்த ஆளு அவர பார்த்தே சொல்லிக்கிறாரு. ச்சே சொட்ட தல! உனக்கு வந்து வாழ்வ பாத்தியா? இவருக்கு ஒரு போட்டோ எடுக்கிறேன்." அப்படி அவரு
இருக்கான். ஒரு அப்படிங்கும்போது ஆங்கர் கூட எல்லாமே நிக்குது செல்ஃப் இந்த லவ். சொட்ட மண்டை அப்படி சொல்லி அவரே கலாய்ச்சிக்கிறாரா? ஸோ அதாவது தட் அது இஸ் அது ஒரு செல்ஃப் லவ் இல்ல. அந்த செல்ஃப் லவ் நமக்கு வேணும்ல. நம்மள நாமளே செல்ஃபா லவ் பண்ணணும். நம்மள நாமே மன்னிக்க கத்துக்கணும். நம்ம யாராரோ பண்றதெல்லாம் மன்னிக்கிறோம். நம்ம ஒரு தப்பு பண்ணும்போது அத மன்னிச்சுட்டு அடுத்து மூவ் ஆன் பண்ணலாம்ல. மூவ் ஆன் பண்ணோம்னா தானே வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆ ஏன்னா அங்கேயே இ நின்னுட்டே இருந்தோம்னா, இன்னும் அந்த ஃபெயிலியரயே நெனச்சுட்டே இருந்தோம்னா, ஃபியர் பெருசாகும். ஃபியர் பெருசானா இன்னொரு ஃபெயிலியருக்கே போ முடியாது. நீங்க அங்கேயே தேக்கம் அடைஞ்சிருவீங்க. யூ நீட் டூ ரன். இன்னும் இன்னொன்னு சப்போஸ் வந்து அந்த மாரி நமக்கு ரொம்ப ஃபியர் ஒரு மாரி இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல யார்ட்டயாவது பேசலாம். ஃப்ரெண்டா இருக்கலாம். இல்ல நமக்கான ஒரு மென்டரா இருக்கலாம். இல்லன்னா ஃபேமிலில அப்பா, அம்மாவா இருக்கலாம். இல்ல நம்மளுடைய பிரதர், சிஸ்டரா இருக்கலாம். இல்ல நமக்கு புடிச்சவங்க யார வேணாலும் இருக்கலாம். நம்மள ஜட்ஜ் பண்ணாம, நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்கல்ல. அந்த மாரி ஒரு பெர்சன்ட்ட பேசலாம். பேசுனதுக்கு நமக்கு கொஞ்சம் மனசே கொஞ்சம் லேசாகும். அவங்க ஏதாவது ஒரு ஐடியா குடுப்பாங்க. அதுவும் வந்து ஒரு நல்ல ஐடியாவா இருக்கும். நான் இது எல்லாத்தையும் ஜஸ்ட் ஒரு சம்மரைஸ் பண்றேன் பாரேன். ஒண்ணு வந்து இப்போ ஃபியர எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு வொர்ஸ்ட் கேஸ் சினாரியோ நெனச்சு பார்த்துக்கோங்க. அந்த வொர்ஸ்ட் கேஸ் சினாரியோவுக்கு நீங்க பிரிப்பேர் ஆயிருங்க. இன்னொன்னு அந்த ஃபியர அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இந்த ஃபியர் எதனால வந்தது? நம்ம இத எப்படி ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணுங்க. 3வது என்ன அப்படின்னா, உங்க பெர்ஸ்பெக்டிவ் ஷிஃப்ட் பண்ணுங்க. எல்லாருமே தோத்துருக்காங்க. இங்க நம்ம மட்டும் தோக்கல. எல்லாருமே தோத்துருக்காங்க. சிலம்பு சொன்ன மாரி இங்க தோக்குறவங்க தான் மெஜாரிட்டி. ஆனா தோக்குறதே உங்க பெர்சனாலிட்டி ஆயிறக்கூடாது. பஞ்ச்சு. அதாவது என்ன அப்படின்னா, உங்களுக்கான ரியலிஸ்டிக் அண்ட் அச்சீவபிள் கோல்ஸா மாத்துங்க. அந்த கோல்ஸ சின்ன சின்னதா உடைச்சுக்கோங்க. அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அத மூவ் ஆன் அந்த கோல்ஸ நோக்கி ரீச் ஆகுங்க. நெறைய பிரிப்பேர் பண்ணுங்க. கால்குலேட்டிவா ரிஸ்க் எடுங்க. 5வது செல்ஃப் அக்செப்டன்ஸ். உங்கள நீங்களே லவ் பண்ணுங்க. உங்கள நீங்களே மன்னிக்க பழகுங்க. 6வது யார்கிட்டயாவது பேசுங்க. மனசு விட்டு பேசுங்க. நெறைய பேர் இருக்காங்க. அதனால பேசுங்க. இதுல ஏதாவது பாயிண்ட் ஆட் பண்ணணும்னா நீ ஆட் பண்ணு சிலம்பு. இல்ல நீங்க கரெக்ட்டா எல்லாத்தையும் சம்மரைஸ் பண்ணிட்டேன். ஸோ தேர் இஸ் நத்திங் டூ ஃபியர். இந்த உலகத்துல எத பார்த்து நம்ம பயப்படணும்னு அவசியமே இல்ல. ஏன்னா நம்ம எதையும் கொண்டு வரல, எதையும் கொண்டு போறதும் இல்ல. இட்ஸ் ஜஸ்ட் எ ஜர்னி. என்ஜாய் இட். அவ்வளவுதான். அவ்வளவுதான். இந்த லைஃப் அப்படிங்கிறது ஒரு ஜேர்னி. இந்த ஜேர்னி எப்ப முடியும்னு சொல்லி தெரியாது. இருக்க வரைக்கும் என்ஜாய் பண்ணுவோம். அவ்வளவுதான். இந்த மாரி வேற ஏதாவது டாபிக் பேசணும்னு சொல்லி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா, கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம திரும்ப இன்னொரு டைம் பேசுவோம். அதுவரைக்கும் நன்றி. தேங்க் யூ.